டாக்டர், பியர் குடிச்சா கிட்னி கல்லாம் வெளியில வந்துரும்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். வணக்கங்க. நான் உங்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் ராஜ், நிரஞ்சன் மருத்துவமனை, பெரம்பலூர். பேசிக்கா பியருக்கு டயூரிட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அதாவது நம்ம பியர் எடுத்தோம்னா யூரின் அதிக அளவு வெளியேற்றுவோம். இதனால சின்ன சின்ன கல்லு வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்குன்னு பியர் குடிங்கன்னு எந்த டாக்டர் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இதே டயூரிட்டிக் எஃபெக்ட் நம்ம நெருஞ்சு முள்ளு ஜூஸு, வாழைத்தண்டு சாறு, லெமன் ஜூஸ்லயும் உண்டு. இது இல்லாம பியர்னால என்னென்ன கெடுதல் வரலாம்? ஃபர்ஸ்ட், டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து குறைபாடுனால புது கல் உருவாகலாம். ரெண்டாவது, ஆக்சலேட் பியூரின்னு கிட்னி கல் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த பியர்ல உண்டு. மூணாவது, ஆல்ரெடி யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பியர் எடுத்தோம்னா கவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விதமான மூட்டு நோய் பிரச்சனை வரலாம். நாலாவது, பியரும் ஒரு மதுப்பொருள் தாங்க. அதனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கும். அதனால பியர் பிரியர்களே, கிட்னி கல் ஒரு காரணமா வச்சுட்டு பியர் குடிக்கிறத இதோட விட்டுருங்க. உங்களால ஜூஸ் குடிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நிறைய தண்ணி குடிச்சாலே சின்ன சின்ன கல்லாம் ஈஸியா வெளியில வந்துடும். நன்றி.